விதியை மதியால் மாற்ற முடியும். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சந்திரன் மட்டும்தான் சார் பிறக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் மாறிக்கிட்டே இருக்கும். மற்ற பிளானட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, சந்திரன் எனக்கு வந்து பார்த்தீங்களா ராகு தசை, சூரிய புத்தி, சனி அந்தரம், ராகுடைய சூட்சமத்துல சந்திரன் போயிட்டு இருந்திருக்கு. இப்ப எங்க வந்துட்டு இருக்கு பாருங்க, சந்திரன் கேது தசையில குரு புத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு. கேது தசையில குரு புத்தியில எதுல ஓடிட்டு இருக்கு பாருங்க, சனி அந்தரம் புதன் சூட்சமத்துல இப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப மற்ற பிளானட்லாம் அதுதான் விதியான்னா இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணுலயுமே பாவங்கள் தான் கொடுத்துருக்கோம். பாவங்கள் என்பது நடிப்பது. ஒரு சினிமாவுல ஒருத்தர் நடிக்கும் பொழுது அழுக சீன்னா அவர் அழுதுவார், சிரிக்கணும்னா சிரிப்பார். அந்த மாதிரி இந்த கிரகங்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய பாவங்கள் ரீதியாக தசா புத்திகள், அந்தரம், சூட்சமம், பிராணா, தற்பை, கோச்சார ரீதியாக கோள்களுடைய சாரம் தான் சொல்லி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. சந்திரனுடைய சாரம்னு சொல்லல, கோள்களுடைய சாரத்தின் ரீதியாக ஒவ்வொரு கோள்களும் நகர்ந்து கொண்டே இருக்கு. எந்த கோள்களுமே நிக்காது. எந்த கோள்களுமே நிக்காது. அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், மற்ற 6 கோள்களாக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப நான் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிளானட் வந்து காமிச்சது அப்படின்னா அந்த பிளானட் அடுத்து அடுத்து நான் ஒரு டைம் சார்ட் போட்டேன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு டைம் சார்ட்ல பாக்குறேன். டைம் சார்ட்ல பார்க்கல பாத்தீங்கன்னா இந்த பிளானட் வந்து பாருங்க, சூரியன் எதுல போயிட்டு இருக்கு, 10 டிகிரி 1 நிமிடம் 56 செகண்ட்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு டிகிரில போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு டைம் சார்ட் போடுறேன் பாருங்க, இதுல என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ ஒரு டைம் சார்ட் போடுறேன். நல்லா பாருங்க, 10 டிகிரி 1 நிமிடம் 56 செகண்ட். இப்ப சூரியன் எதுல போயிட்டு இருக்குன்னு பாருங்க. பாருங்க, 10 டிகிரி 4 நிமிடத்துக்கு போயிருச்சு. 4 நிமிடத்துக்கு போயிருச்சு. அப்ப எல்லா பிளானட்டுமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப கோள்களுடைய சாரத்துக்கு தகுந்தவாறு உங்களுடைய பாவ நிலைகள் மாறும். நீங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறீங்க, இன்னைக்கு என்ன செய்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க தான் இன்னைக்கு கவலைப்படுறீங்க, ஐயோ இவ்வளவு கடன் இருக்கேன்னு. நீங்க தான் இன்னைக்கு பிள்ளைய நினைச்சு வருத்தப்படுறீங்க. அப்ப 9 விதமான பலன் நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. அப்ப 9 விதமான பலனை நீங்க அனுபவிக்கும் பொழுது விதிக்கப்பட்ட விதி மட்டும் எப்படி மாறாம இருக்கும்? அப்ப கோளுடைய சாரத்துக்கு தகுந்தவாறு விதிக்கப்பட்ட விதியும் மாறும். அதனால எனக்கு இதுதான் விதி, தலைவிதி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செய்து நீங்க நம்ப வேண்டாம். எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கை என்பது எப்பொழுது உங்களால் பாவங்களை மாத்த முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம். பாவங்களை எப்ப நீங்க வந்து மாத்த முடியுதோ, என்னுடைய விதி இதுதான் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதை மாத்த தெரியலன்னா நீங்க ஜோதிடரா இருக்க முடியாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ உங்க ஜாதகத்தை பார்க்காம நம்ம எப்படி அடுத்தவர்களுக்கு ஜாதகம் சொல்ல முடியும்? என்னுடைய விதி இது அப்படின்னு தெரிஞ்சா அந்த விதியை எப்படி மாத்தலாம், எந்த பாவங்களை கொண்டு மாத்தலாம், எந்த ஆலயங்களுக்கு போனால் மாத்தலாம். ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கு தான் கோயிலை கொடுத்துருக்காங்க ஒழிய சிவனுக்கோ முருகனுக்கோ விநாயகருக்கோ ஆலயங்களை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. திருச்செந்தூர் முருகன் அவரும் முருகன் தான், பழனி முருகன் அவரும் முருகன் தான், சுவாமிமலை முருகன் அவரும் முருகன் தான். சுவாமிமலையிலையும் பழனிலையும் போனீங்கன்னா நெல்லி மரம் தலை விரிச்சம். அப்புறம் ஏன் தலை விரிச்சம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க? அப்ப தலை விரிச்ச முக்கியத்துவம் சொல்றாங்களா இல்லையா? தலை விரிச்சு சுத்தி வந்தா ஆலயத்துக்கு உள்ள போய் கற்ப கிரகத்தை சுற்றி வந்த பலன் உண்டு. அப்ப அந்த தலவிருச்சத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்க ஜாதகத்துல அந்த பரணி நட்சத்திரம், நெல்லி மரம் தலவிருச்சமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் எனக்கு தெரியும். எனக்கு வந்து என்னுடைய ஜாதகத்துல எனக்கு என்ன கொடுக்கும்னு தெரியும். நான் பழனிக்கு போய் வேண்டுனேன்னா என்னுடைய ஜாதகத்துல எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இடமாற்றம், சின்ன விற்பனைகள், விளம்பரங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு வந்து அது பழனி முருகனை போய் நான் வேண்டிக்கலாம். பழனி முருகனை போய் நான் வேண்டிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பழனி முருகனை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நட்சத்திரம் உபநட்சத்திர ரீதியாக எனக்கு 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் 3ஆம் பாவம் என்பது விற்பனை சார்ந்த விஷயம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம், விளம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் வந்து அங்கே போய் வேண்டிக்கலாம். நான் அங்கே போய் எனக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு வேண்டாம், நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து பழனி முருகன் வந்து எனக்கு என்ன கொடுக்குறாரு, 3ஆம் பாவத்தை கொடுக்குறாரு. 4ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய 3ஆம் பாவத்தை அவர் வச்சிருக்கும் போது நான் போய் அங்கே போய் சொத்து வாங்கணுமோ வாகனம் வாங்குறதுக்கு நான் அங்கே போய் நிக்க முடியாது. காரணம் என்ன?
மூணாம் பாவம் என்பது 8ஆம் பாவத்திற்கு எதிராக செயல்படக்கூடியது. அப்படியே கஷ்டம்லாம் என்னை வரவிடாம பண்ணுப்பா பழனி ஆண்டவரே, சுவாமிமலை ஆண்டவரே அப்படின்னு அந்த முருகனை கும்பிடலாம். ஏன்னா அது 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக எனக்கு 3ஆம் பாவம் வச்சிருக்கிறதுனால அதை வேண்டலாம். அதே மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை கொடு, புதிய புதிய சிந்தனைகளை கொடு, புதிய புதிய மனதளவில் புதிய புதிய புத்திசாலித்தனை உண்டு பண்ணத்தை கொடுக்க சொல்லலாம், இடமாற்றத்துக்கு நல்லதை கொடுக்க, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அப்பா வாப்பா, நான் பிரபஞ்ச ரீதியா உனக்கு பரணி நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டிருக்கேன். நீ கேட்கறது இங்க பணம் கேட்கிற. நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்னா 3 தான் கொடுக்க முடியும். 3ஆம் பாவம் சார்ந்து என்ன இருக்கோ அதை வேணா நீ கேட்டு வாங்கிக்கிறீங்கன்னு அவர் சொல்லுவார ஒழிய அவரால் வேற கொடுக்க முடியாது. நான் தான் சொல்ல வர்றேன். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்திலும் நீங்க என்ன போய் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தல விருட்சத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. தல விருட்சத்தை உருவாக்குறது மட்டும் வைக்கல, அது 27 நட்சத்திரங்களுக்கும் தல விருட்சம் முக்கியத்துவம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம் பாரம்பரியத்துல ஆரம்பத்துல, என்னுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா பிறப்பு நட்சத்திரம் சதய நட்சத்திரம். நான் உங்களுக்கு காமிச்சேன். எனக்கு 6ஆம் வீடு பாருங்க சதய நட்சத்திரம். நல்லா பாருங்க, எனக்கு 6வது வீடு சதய நட்சத்திரம். சதயங்கிறது உங்களுக்கே தெரியும், சதம்ங்கிறது 100ன்னு சொல்லுவோம், 100 மடங்குன்னு சொல்லுவோம். அப்ப 100 மடங்கு ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய, 100 மடங்கு ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் நான் நினைஞ்சிருக்கேன். 40 வருஷமா எந்த ஆலயங்களுக்கு போனாலும் அவங்க கேட்பாங்க, சுவாமி உங்க நட்சத்திரம் என்னன்னா, நான் உடனே என்ன செய்வேன், என்னுடைய பிறப்பு நட்சத்திரம் ஐயா சாமி நான் சதய நட்சத்திரத்தை, எனக்கு சதய நட்சத்திரங்க அப்படின்னு சாமியை கும்பிடுவேன். அவர் உடனே கும்பராசி அப்படின்னு நல்லா ஒரு இதை பண்ணி ஒரு பூஜையை கொடுத்துருவாரு. நான் எதற்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்துல பாருங்க 6ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிற சதயம், அதற்கு அடுத்து வர்ற சூரியன், சதயத்துக்கு அடுத்து வர்ற சூரியன் என்ன வரும், கார்த்திகை நட்சத்திரம் 10ஆம் பாவம். அதற்கடுத்து வர்ற புனர்பூசம் குரு பாருங்க 12ஆம் வீட்டுக்கு போய் நான் வருடம் பூரா பார்த்திருக்கேன்னா பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆகா நம்ம ஒரு நல்ல நிலையில இருந்து 10ஆம் பாவத்துல இருந்து 12ஆம் பாவமா மாறக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ள நம்ம இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கேட்டதை அவர் கரெக்டாத்தானே கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன கேட்கிறோமோ அதானே கொடுத்துருக்காரு. நான் ஒரு நல்ல அந்தஸ்தான நிலையில எப்போதுமே இருப்பேன். வங்கி பணியில வேலை வச்சிருக்கேன், அதுக்கடுத்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கேன், ஃபைனான்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கடுத்து டிராவல்ஸ் வச்சிருக்கேன். எல்லாமே சுக்கிரன் சார்ந்த விஷயம் தான். ஏன்னா சுக்கிரன் தான் எனக்கு ஆசையை கொடுத்து அடுத்து 7ஆம் பாவத்துல 12 கொடுக்கும். நான் அப்புறம் விளக்குறேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர் நான் பூஜை பண்ணும் போதெல்லாம் சதய நட்சத்திரமா பூஜை பண்ணா அவர் என்ன நான் பூஜை பண்ணா அது கரெக்டா 10ங்கிற அந்தஸ்தை 12ஆம் ஆக்கிட்டாரு. அந்த அந்தஸ்தை இல்லாம பண்ணிட்டாரு. குருன்னு வர்றதுனால என்ன ஆகுது, 12 அவமானப்படுறது, ஊரை விட்டு ஓடுறது, மறைஞ்சு வர்ற வாழ்க்கையை பூரா கொடுத்தாரு. எனக்கு எப்ப புரியுது, ஆகா நம்ம வேண்டுதல் சரியா இல்ல. அப்ப நான் எதுக்கு போகக்கூடாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கடம்ப மரம் தலை விரிச்சோம், குளித்தலை கரூர் பக்கத்துல கடம்பனேஸ்வரர் தலை விரிச்சோம், எங்கெல்லாம் கடம்ப மரம் தலை விரிச்சமா இருக்கோ அந்த ஆலயங்கள்ல போய் நான் வழிபட்டேனா எனக்கு விரயம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது எப்ப தெரியுது, 2017க்கு பின்னாடிதான் தெரியுது. ஜோதிடம் படிச்சுமே பாத்தீங்கன்னா கேபி முறை படிச்சோம், அதுக்கு பின்னாடிதான் தெரியுது, ஆகா நட்சத்திரங்கள் என்பது வலிமை வாய்ந்தது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வலிமை உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் திருப்பரங்குன்றம் போங்க, விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் போங்க, சுவாதி நட்சத்திரம் மருதமலை முருகன் மருதமரம் தலைவிரிச்சமா இருக்கு அங்கே போங்க அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறந்தது. தில்லை மரம், விசாக நட்சத்திரம் சிதம்பரம் நடராஜர் வணங்கலாம், மூங்கில் மரம் தலை விரிச்சம் சட்டநாதர் கோயில், அதுக்கடுத்து நம்ம நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. எதற்காக போகணும், 27 நட்சத்திரங்களும் பலன் கொடுக்கும். அப்ப 27 நட்சத்திரங்கள்ல 12 பாவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆரம்ப முனை நட்சத்திரம் இருக்கு. அப்ப மிச்ச நட்சத்திரங்கள் வேலை செய்யாதான்னு பார்த்தா, நம்ம திருக்கணியத்துல வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன எடுக்கிறோம்னா லக்ன பாவத்தோட நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துட்டு மற்ற 11 பாவங்களுடைய நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம் ஆரம்பத்துல என்னன்னா, ஒரு கிரகம் தான் நின்ற சாரத்தினுடைய வேலை செய்யும். எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரங்கிறது ஏறுதல் சொல்லுவோம், மேலே நிற்றுதல் சொல்லுவோம். அந்த சாரம் வாங்கினது தான் நம்ம என்ன சொல்றோம், கிரகம் எந்த கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்கோ அந்த சாரத்தினுடைய வேலையை செய்யும். இதுதான் என்ன படிச்சோம், பாரம்பரியத்துல படிச்சோம். அடுத்து என்ன படிச்சோம், ஒரு கிரகம் எந்த கிரகத்தின் நட்சத்திர சார பாதத்தின் பலனை தொடர்பு கொள்ளுதோ, அந்த நட்சத்திர பாத சாரத்தை தொடர்பு கொள்ளுதோ அதன் ரீதியாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து படிச்சோம். அடுத்து என்ன படிக்கிறோம், கேபி முறையில என்ன படிச்சோம், ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தில் இருப்பதை விட, அதாவது ஒரு கிரகம் பொதுவா 13 டிகிரி 20 நிமிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத விட, இல்ல ஒரு கிரகம்
3 டிகிரி 20 நிமிடங்கிற பாதத்தில் இருப்பதை விட ஒரு கிரகம் 13.20 எந்த டிகிரியில போயிட்டு இருக்கு அந்த டிகிரியை துல்லியப்படுத்துங்க. அப்ப அந்த எந்த நட்சத்திரமா இருக்கோ அந்த நட்சத்திரத்தை ஒரு பொதுவா எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உப நட்சத்திரம், இப்ப எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதி என்றால் பூரட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுகுதுன்னா அப்ப பூரட்டாதியுடைய சாரா வாங்கியிருக்கு லக்னம் அப்படின்னு சொல்லாம அந்த பூரட்டாதிக்குள்ள பூரட்டாதி தன்மையில விழுந்திருக்கா, இல்ல பூரட்டாதி உத்திரட்டாதி தன்மையில விழுந்திருக்கா, ரேவதியில விழுந்திருக்கா, அஸ்வினியில விழுந்திருக்கா, பரணியில விழுந்திருக்கா, கார்த்திகை தன்மையில விழுந்திருக்கா, ரோஹிணி தன்மையில விழுந்திருக்கா, மிருகசீரட தன்மையில விழுந்திருக்கா, திருவாதிரை தன்மையில விழுந்திருக்கா, அதை எடுங்க. அதுதான் என்ன செய்யும், ஒரு நட்சத்திரம் என்பது தன்னுள் மற்ற 8 கிரகங்களுடைய தன்மையை கொண்டுள்ளது. இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நட்சத்திரத்தை உள்ள பிரிக்கும் போது புத்தியா சொல்றோம். புத்தி என்ன செய்யறோம், 9ஆ பிரிக்கும் போது அந்தரம் சொல்றோம். இப்படித்தான் என்ன செய்யறோம், அந்தரமும் சுச்சமும் தற்பை பிராணம் சுருக்கிட்டே கோச்சாரங்கள் வரி போகும். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன செய்யும் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க தசையை பத்தி கவலைப்பட தேவையில்லை, புத்தியை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அந்தரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு என்ன நட்சத்திர பலன் போய் நீங்க டெய்லி டிவில பாக்குறீங்களே, இது எதற்காக பாக்குறீங்க, உங்க பிறப்பு நட்சத்திரம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிறப்பு நட்சத்திரத்தை போய் பாக்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, தசாபுத்தி ரீதியாக எனக்கு சதயத்துல வச்சு நடத்தின தசை இப்ப கேது தசை அஸ்வினில வச்சு நடத்துது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உடலுக்கான, உடல் என்பது சிறு குழந்தை போல இருக்காது. சந்திரன் சொல்றான் உடலை, சின்ன குழந்தையில இருக்கிற மாதிரி இப்ப இருக்கேன்னா எனக்கு இப்ப 59 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 59 வயசுல என்னோட உடல் ரீதியாக என்னுடைய சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா என்ன, என்னோட சிறு வயது படிச்சதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இளங்கோன் இப்படி ஆயிட்டாடான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, உடல் என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது. அப்ப சதயம் என்பது புரட்டாதி மாறி உத்தரட்டாதி மாறி ரேவதி மாறி அஸ்வினி மாறி போயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரங்களோட நின்றுக்கிறோம். அதற்கு அடுத்த லெவல் போறதே இல்லை. அப்ப முதல்ல என்ன செய்யறோம், இன்னைக்கு நட்சத்திரம் ஓடும் பொழுது கோச்சார ரீதியாக டெய்லி பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு இப்ப ஓடிட்டு இருக்கிறது என்ன ஓடிட்டு இருக்கு, ஆயிலியம் 8:10 இருந்து 11:12 வரையும் ஆயிலியம் முடிஞ்சு இப்ப பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பரணி 11:11 இருந்து 2-3 வரையும் 3ஆம் பாவத்தினுடைய வேலையை நான் செய்யலாம். ஏன்னா என்னுடைய ஜாதகத்துல பரணி 6ஆம் வீட்டுல உட்காந்து 3ஆம் பாவத்தினுடைய தன்மையை கொடுக்குது. அடுத்து 2:43 இருந்து பாருங்க கார்த்திகை வந்துருச்சு. கார்த்திகைங்கிற எனக்கு 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து 1ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அந்த பாவத்தின் ரீதியாக என்னுடைய செயல்பாடுகளை நான் செஞ்சுக்கிறலாம். அடுத்து ரோஹிணின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை 9 பிரிவா பிரிக்கணும் சந்திரனுடைய தன்மையை மட்டும். அதுக்கடுத்து மிருகசீரிடம் எனக்கு என்ன கொடுக்கும், திருவாதிரை என்ன கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டா அதன் ரீதியாக நான் என்ன பண்ணுவேன்னா, சரி வாழ்க்கையில எனக்கு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இன்னைக்கு நட்சத்திரம் எதுவும் கெட்டு போகல, ஒருவேளை திருவாதிரை எனக்கு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா நான் என்ன செய்வேன்னா, இந்த 6:47 இருந்து இந்த 9:58 வரையும் முக்கியமான பணிகள் எதுவும் இருந்தா செய்ய மாட்டேன். அப்படியே ஏதாவது செஞ்சாலும் கண்டிப்பா அடி விழுகும். இல்ல ஒருவேளை தெரியாம பார்க்காம போய் நான் செஞ்சிருந்தா திரும்பி பார்த்தோம்னா ஆகா கெட்ட நேரத்துல போயிருக்கோம், அதான் அடி விழுந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கெட்ட நேரங்கள்லயும் தீமை நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா கெட்ட நேரங்கள்லயும் தீமை நடக்காது, ஆனா கெட்ட நேரத்துலதான் தீமை நடக்கும். அப்ப அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ, மத்ததெல்லாம் விட்டுருங்க சார், எனக்கு தசை பார்க்க தெரியாது சார், புத்தி பார்க்க தெரியாது சார், அதெல்லாம் அப்பார்ட். எனக்கு இன்னைக்கு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல இன்னைக்கு ஓடக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரத்துல இருந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த மக நட்சத்திரம் வரை எனக்கு என்ன பலன் கொடுக்குன்னு தெரியும் சார். எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்ன சொல்றோம், ஒரு கிரகம் நட்சத்திரத்தினுடைய சாரம், ஒரு கிரகம் நட்சத்திரத்தினுடைய பாதச்சாரம். கேபி முறை என்ன சொல்றோம், ஒரு கிரகம் நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம். யாராவது நட்சத்திரத்தை வச்சு இதுவரையும் கிளாஸ் எடுத்திருக்கோமா, இல்ல நம்ம பார்த்துருக்கோமா, இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவான பலனை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பரணினா பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எப்ப முடியுதுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், வாக்கிய பஞ்சாங்கத்துல எடுத்துக்கிறோம், இல்ல திருக்கணிதத்துல எடுத்துக்கிறோம், இல்ல கேபியிலே எடுத்தா கூட அதனுடைய உள்ள என்ன பலன் கிடைக்கும். இப்ப அஸ்வினியில வச்சு எனக்கு கேது தசை நடத்துதுன்னா அப்ப அஸ்வினியில எனக்கு நிச்சயமா ஒரு பலன் உண்டு. அஸ்வினி என்ன கொடுக்கும், கேது தசையில அஸ்வினி ஒரு பலன் கொடுக்கும். அப்ப மகம் வேலை செய்யாதா, யோசிச்சு பாருங்க, மகம் வேலை செய்யாதா, மூலம் வேலை செய்யாதா, அதுவும் கேது நட்சத்திரம் தானே. கேது தான் தசையை நடத்துது. நம்ம பாரம்பரியத்துல என்ன படிக்கிறோம், கேது போய் எந்த சாரத்தை வாங்கியிருக்கோ அதுல வச்சு நடத்துது சார்ன்னு சொல்லி முடிச்சிடும்.
சரி, அப்படியே இருக்கட்டும். கேது போய் ஒரு நட்சத்திர சாரத்தையே வாங்கி கூட வேலை செய்யட்டும், தப்பு இல்லை. அந்த கேது எந்த கேது? அது அஸ்வினியா, மகமா, மூலமா? ஏன்னா அஸ்வினுடைய தன்மை வேற. அது என்ன சொல்றோம்? சரஸ்வதி, கல்விக்கு கடவுளாகிய சரஸ்வதி தேவதையாக இருக்கக்கூடியது. மருந்திலேயே ரொம்ப அபூர்வமான மருத்துவ குணமுடையது எட்டி மரம். அது அது தலைவிரிச்சமா வச்சிருக்கு. வேகமாக செயல்படக்கூடியது, வேகமாக செயல்படக்கூடியதுன்னு சொல்றோம். ஒரு சிந்தனை, ஒரு எண்ண ஓட்டங்கள். அஸ்வினிங்கிறது மூளையினுடைய நுண்ணிய நரம்புகள் அப்படின்னு இருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நுணுக்கமான நரம்புகள், காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு. இங்க காலில் லேசா முள்ளு குத்துனா என்ன ஆகுது? மூளை என்ன செய்யுது? உடனடியா என்ன செய்யுது? கைக்கு ஆர்டரை போடுது. அந்த இடத்துல முள்ளு குத்துது, போய் அது என்னன்னு புடுங்கி எரி அப்படின்ட்டு. செகண்ட்ல குதிரை போல வேகம். என்ன படிக்கிறோம்? ஹார்ஸ் பவர் படிச்சிருக்குமா, டைகர் பவர், லைன் பவர் படிச்சிருக்குமா? ஹார்ஸ் பவர். அந்த அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடியது என்ன சொல்றோம்? அஸ்வினி நட்சத்திரம். அதே மகங்கிறது என்ன சொல்றோம்? அதனுடைய தேவதை வேற, அதனுடைய தலை விரிச்ச வேற, அதனுடைய மிருகம் வேற. மகங்கிறது என்ன சொல்றோம்? ஆண் எலிங்கிறோம். ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா அந்த தன்மை உண்டு. மகங்கிற சொல்றோம் ஆலமரம், ஆள் போல் தலைத்து அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா? ஆலமரத்துக்கு என்ன சொல்றோம்? அழிவே இல்லை, வேர் மேல வேர் மேல விட்டு விட்டு என்ன செய்யும்? அது கீழே நச்சு கொடிகள் நிறைய கெட்டுவாங்க. நச்சு பொருட்கள் அங்கே வராது. எந்த தீமையும் செய்யக்கூடிய விலங்குகளோ பறவைகளோ ஆலமரத்துக்கு கீழே வராது. இயற்கையாக பாத்தீங்கன்னா சுத்தமான காற்றை பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆலமரத்தை கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய லெவலில் டென்ஷன் ஆக்காம மனிதனை ஒரு நார்மலான நிலையில வைக்கக்கூடிய காற்றை வெளிப்படுத்தக்கூடியது ஆலமரத்துக்கு உண்டு. அந்த நட்சத்திரம் என்ன சொல்றோம்? மகம் சொல்றோம். ஒவ்வொரு நட்சத்திரக்குமே பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு தேவதையை கொடுத்திருக்காங்க. சந்தோஷத்தின் உச்சம் சுக்கிரன், காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் வீடு. தேவதை யாரை கொடுத்திருக்காங்க? சுக்கிரனை கொட்டி கொடுத்திருக்காங்க. என்ன சுக்கிரன் சொல்றான்? நீ என்ன வேணாலும், யாரை வேணாலும் நீ கஷ்டப்படு, அதை பத்தி எனக்கு கவலை. நீ சந்தோஷமா இருக்கியா? கேட்டா என்ன சொல்லுவோம்? பழைய முறையில் அது அசுர சுக்கிரன். ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணின் மூலமாக நம்ம சுகம் அனுபவித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? தேவர்களுக்கு தலைவராக குருவாகும், அசுரர்களுக்கு தலைவராக சுக்கிரனான்னு சொல்லும் பொழுது பழைய முறையில் அது ரைட், ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒன்றுக்குமே சில தன்மைகள் இருக்கும். குருனாவே என்ன சொல்றோம்? சுத்தம் அப்படின்னு சொல்றோம். சுத்தம் பார்ப்பவர்கள். நிறைய ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பேசிக் அஸ்ட்ராலஜில. குரு என்பவர் அருவால கீழே இருக்கும் தேங்காயை மேல உடைச்சு மேல பிடிச்சு உடைக்கிறவங்க. சனிங்கிறது அதுக்கு எதிர்மறைன்னு சொல்றோம். குருவுக்கும் சனிக்கும் ஆகாதுங்க, பகைன்னு சொல்றோம். ஆனா அப்படி இருக்கா? குருவுடைய சனியுடைய நட்சத்திரம் பாருங்க, 3 நட்சத்திரமே அருமையான நட்சத்திரம். ஆஞ்சநேயர் வாயுவின் மைந்தன், தேவதையா இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அனுஷம், பெண்மான்னு சொல்றோம். உத்திரட்டாதி கோமாதாவே என்னவா இருக்கு? தேவதையா இருக்கு. பசுமாடு, வேப்ப மரம், இயற்கையான காற்று, ரொம்ப ஆரோக்கியமான காற்று இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை உத்திரட்டாதிக்கு தலைவரிச்சமா கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, குரு பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காரு? சனியுடைய நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்துல தேவதையாவே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் எப்படி பகையா மாறும்? எப்படி பகையா மாறும்? அப்ப நம்ம அதுல ஒரு லாஜிக் இருக்கா பாருங்க. இல்ல. ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா காரணகாரியம் இல்லாமல் முன்னோர்கள் எதெல்லாம் சொல்லிட்டு போனாங்களோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நாம் கற்ற அளவுக்கு, நான் யாரையும் குறை சொல்லலை சார், ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். நானே இப்ப எனக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்கறேன். அந்த காலகட்டத்தில் நான் கற்றுக் கொடுத்த முறையில் தப்பா இருக்கே, தப்பா சொல்லி கொடுத்துட்டோமே, ஃபீஸ் நிறைய வாங்கிட்டோமே, மன சங்கடமா இருக்கு. நான் உண்மையிலே ஃபீல் பண்றேன், ரியலைஸ் பண்றேன். காரணம் என்னன்னா, நம்ம அப்ப கற்றுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா அந்த 2017 இருந்து கிட்டத்தட்ட இந்த 2018 20 காலங்கள் என்னுடைய வாழ்க்கை முறை எப்படெல்லாம் ஜோதிடம் விடலாம்னு நினைச்சேன்னா அப்பதான் அடி கொடுத்துச்சு. சூரிய புத்தின்னு வரும்போது எனக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல வச்சு சூரிய புத்தி நடந்துச்சு. அதாவது அஸ்வினில கார்த்திகை புத்தியில் நடந்துச்சு. அதிபுத்திசாலித்தனமாக எனக்கு காலச்சக்கரத்துல 10ஆம் இடம் இருந்ததுனால அதிபுத்திசாலித்தனமாக 12 வருடங்களாக ஒரு கல்லூரி, அரசு கையில் இருந்த கல்லூரியை சமுதாயத்துக்கு மீட்டு கொடுத்தேன். இந்த சூரிய புத்தி நான் தனிப்பட்ட முறையில தலைவராக இருந்து அதை மீட்டு கொடுத்தேன். அந்த சூரிய புத்தி எனக்கு அந்த பாடத்தை கொடுத்துச்சு. உன்னால காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் வீடு சூரியன் இருக்கு, அதுல கார்த்திகை நட்சத்திரம், நீ துணிஞ்சு இறங்கினீங்கன்னா நிச்சயமாக அதை மாற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. அதுக்கடுத்து ராகு புத்தி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திரும்ப இருக்க. எப்படிலாம் நான் குரு தசையில ராகு புத்தி வரும்போது, ஒவ்வொரு தசையில ராகு புத்தி வரும்போது எவ்வளவு சிரமப்பட்டனோ, எவ்வளவு அசிங்கப்பட்டனோ, எவ்வளவு அவமானப்பட்டனோ, அந்த சூழ்நிலை எல்லாம் திரும்ப கொடுத்துச்சு. ஆகா, கிரகங்கள்ங்கிறது வலிமை வாய்ந்தது. ஆனா நம்ம நட்சத்திரம் பார்க்காம வெறும் கிரகங்களை மட்டும் பார்த்துட்டு தர்றோம் அப்படின்ட்டு ஒன்றா அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. ஒரு 3-4 வருடங்களை பத்தின அனுபவங்கள் நிறைய எடுத்துட்டேன். பார்க்கக்கூடிய தன்மை வேற. நம்ம நட்சத்திரத்தை பார்க்காம கிரகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இயற்கை என்பது
எல்லாமே நட்சத்திரம் தான் கொடுக்குது. நட்சத்திரத்தை தான் இணைஞ்சிருக்காங்க. சரம், ஸ்திரம், உபயம் பிரிச்சு வச்சிருக்காங்க. நட்சத்திரங்களுக்கு தான் வலிமை உண்டு. அதனாலதான் கிரகங்களை விட நட்சத்திரங்கள் வலிமை வாய்ந்தன்னு ஏன் சொல்றோம்? எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் யாருடைய நட்சத்திரத்தில் வேலை செய்யுதோ, அந்த யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யுதோ இல்ல சஞ்சாரம் செய்யுதோ இல்ல பயணிக்குதோ அதனுடைய வேலையைத்தான் செய்யும். எதற்காக சொல்லி வச்சிருக்காங்க? நட்சத்திரம் என்பது வலிமை வாய்ந்தது. அப்படிங்கிற பொழுதுதான் எனக்கு 2ஆம் பாவத்துல பிரிக்கும் போது ஏன் எனக்கு சம்பந்தமே இல்லாம, நான் ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம், எங்க அப்பா ஒரு ஆசிரியர், எனக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை, நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவர். எங்க அப்பா ஆசிரியர். எங்க அப்பா என்னை ஆசைப்பட்டது ஆசிரியராக படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுல கல்லூரி பேராசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு.